இந்தியா அப்படின்னு சொல்லி பேர் மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர்லாம் வந்தது. அப்போ எனக்கு திடீர்னு ஒரு திங்கிங், சின்ன வயசுல இருந்து இந்தியா பாரத் இந்தியா எல்லாம் ஒண்ணுதானே, ஏன் திடீர்னு பேர் மாற்றம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதை நான் பதிவு பண்ணேன். அந்த பதிவு வந்து ஒரு ட்வீட்டா பண்ணும்போது அது பயங்கரமா வைரல் ஆகி பயங்கரமான கமெண்ட்ஸ். ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா என் லைஃப்ல நான் அரசியல் சார்ந்த எந்த விதமான ஒரு ஒப்பீனியன் போட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கு அரசியல் பத்தி எதுவுமே தெரியாது, சுத்த ஜீரோ நாலேஜ். இது ஒரு இந்தியன் சிட்டிசனா எனக்கு என்ன தோணுச்சுன்னு அதை நான் பதிவு பண்ணேன். எனக்கு தப்பா தெரியல, என் ஒப்பீனியன் நான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கு வந்து எதிர்ப்பு இருக்குல்ல. 2 நாள்ல நான் ஆன்டி இந்தியன் ஆயிட்டேன், நான் ஆன்டி ஹிந்து ஆயிட்டேன், நான் ஆன்டி 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 நிறைய ஆயிட்டேன், ப்ரோ நிறைய ஆயிட்டேன். உடனே என் ஒய்ஃப் வந்து ஆக்சுவலா ஹாஃப் சைனீஸ், ஸோ நான் இந்த ஊரே இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னா என் ஒய்ஃப்னால நான் அதை பேசிட்டு இருக்கேன்ட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னால ஏன் ஒரு பதிவு வந்து ஏன் இவ்வளோ ஒரு எதிர்ப்பு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். ஹேட்ரட், இவ்வளோ ஹேட்ரட் ஏன் இப்படி இருக்கும் நம்ம எல்லாரும் யோசிச்சோம். ஒருத்தருக்கு ஐடியாலஜி மாறலாம், இல்ல ஒருத்தருக்கு ஒப்பீனியன் மாறலாம். அந்த ஒப்பீனியன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போகணும், அப்படித்தானே? அதானே ஹியூமனிட்டி. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல. ஓகே, உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அது பிடிக்கல. ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு பிடிச்சிருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை இறக்கி பேசக்கூடாது. திஸ் இஸ் வாட் ஐ ஃபேஸ்ட். அண்ட் எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்தது. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேட்ரேட் இந்த மாதிரி பயங்கரமா பரவிட்டு இருக்கு, எஸ்பெஷலி சோஷியல் மீடியா. ஆனா நம்ம சுத்தி இருக்கிற ஆளுங்களோட உட்காந்து பேசும்போது அது இல்லவே இல்லை. அப்போ உண்மையாவே சோஷியல் மீடியாவில் மட்டும் தான் இருக்கா, இல்லை அது உண்மையாகவும் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பட் அது உண்மையாகவும் இருக்கு, நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம். இந்த படம் அதை பத்தி தான் பேசும். ஹேட்ரேடே இருக்கக்கூடாதுங்க. ஒப்பீனியன் மாறலாம், நம்பிக்கை மாறலாம், ஐடியாலஜி மாறலாம், நிறைய விஷயங்கள். ஒருத்தரோட மதத்துல வந்து இன்னொரு மதத்துக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்து அதான் டிஃபரன்ஸ் இருக்கலாம் மதங்கள்ல. பட் ஒருத்தருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து போகணுங்கிறது தானே வாழ்க்கை. இந்த படம் அதை சொல்லி கொடுக்கும். அதுதான் லால் சலாம்.